அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்களுக்கு இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் மோட்டருக்கான வசதி இல்லை. இது குத்தகை நிலம் அப்படின்றதுனால நாங்கள் வாய்க்கால் தண்ணி நம்பி மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணக்கூடிய பொதுமக்களெல்லாம் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கான வாய்க்காலை வெட்டினதுனால இப்போ இந்த தேதி வரைக்கும் வாய்க்கால் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் வயலுக்கு எல்லா வயலுக்குமே பாயுது. மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ சம்பா நாங்கள் அறுவடை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பருத்தி போடுவோம். பருத்தி போடையில் பார்த்திங்கனாக்க வாய்க்கால் தண்ணிலாம் வராது. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 450 மீட்டர் தொலைவில் அங்கே ஒரு வடிகால் வாய்க்கால் இருக்குது. அங்கேருந்து ஒரு இன்ஜின் வச்சு, ஒரு ஸ்லோ ஸ்பீட் இன்ஜின் வச்சு இறச்சி அங்கேருந்து ஒரு பைப் லைன் போட்டுருக்குறோம். அந்த 450 மீட்டருக்கும் நாங்கள் பைப் லைன் போட்டு ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அந்த பைப் லைன்லேருந்து தான் இங்கே பருத்திக்கு தான் தண்ணி பாய்க்கணும். இப்போ நடுவுக்குமே வாய்க்கால் தண்ணி இல்லைன்னா அங்கேயும் தான் வரணும். அந்த வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே தான் எங்களோட இன்ஜின் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் போட்டு பைப் லைன் மூலியமாக நமக்கு அடியில் தெரியுதுங்களா, இங்கே ஊற்றும். இதில் தான் நாங்கள் வாய்க்கால் தண்ணி இல்லாத காலங்களில் தண்ணி வசதி இப்படி தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது தகவல்களோடு சந்திக்கிறவங்க அனைவரையும் அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.